2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க எங்கள் தகப்பன் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரில் திருச்சபைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற, ஆன்லைன்லேயும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொரிந்தியருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின 2வது நிருபத்தினுடைய 2வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த நிருபமானது தனிப்பட்ட ரீதியாக கொரிந்து திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ரொம்ப பர்சனலாக மனம் விட்டு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் படிக்கும்போது பவுல் அப்போஸ்தலனுடைய உணர்ச்சிகளை நம்மால் காண முடியும். அதிகமாக உணர்வுகளை ஊட்டி கடிதங்கள் எழுதுவதில் பவுல் மிகவும் கற்று தேர்ந்தவராய் இருக்கிறார். இந்த உணர்வுகளில் எதை பற்றி உணர்வுபூர்வமாய் எழுதுகிறார் என்றால், எல்லா திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க, த டிவிஷன் இன் காங்கிரிகேஷன். திருச்சபையில் பிரிவினைகள் இருக்கிறதாம், அதை பற்றி பேசுகிறார். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இது இயேசு ராஜாவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இதை நம்முடைய தரிசனமாக எடுத்துக்கிட்டோம். ஜாதிகளை கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக வச்சிருக்கிறாரு. கேட்டால் ஜீசஸ் கொடுப்பார், நம்ம கேட்டால் ஜீசஸ் நமக்கு கொடுத்துருவார். இதுதான் தரிசனம். இந்த தரிசனத்துக்கு மாறாக ஜீசஸ் பிரதான கட்டளை கொடுத்துருவார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளைட்டையாவே உங்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்லாம் இருக்குல்ல. இதற்கெல்லாம் மாற்றி பேசினா பிரிவினை உண்டாகும். யூ ஹாவ் அ விஷன், பட் if you have a second thought or if you have an odd thought, it is called division. Division என்பது it's not good for community, it's not good for church, it's not good for family. குடும்பத்தில் பிரிவினை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, ஒற்றுமையை பற்றி தான் பேசுவாங்க. அம்மா அப்பா சொல்லுவாங்க தங்கச்சியை பார்த்து, அண்ணன் சொல்கிறதே கேளு. அண்ணன்கிட்ட சொல்லுவாங்க, டே நம்ம தங்கச்சிரா. கணவனை பார்த்து மனைவியை பற்றி சொல்லுவாங்க, பா உன் மனைவி அவள் தான் உனக்கு, அவள் இல்லைனா நாங்கள்லாம் இருப்போம், நான் இல்லாமல் போயிடுவோம் ஒரு காலத்தில், உங்கள் ஒய்ஃப் தான் அவங்க கூட இருக்க போகிறாங்க. ஒய்ஃபை பார்த்து சொல்லுவாங்க உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதை பேசுகிறார்கள்? they talk about unity. அங்கே பிரிவினையை பற்றி பேச ஒரு நபர் வந்தாலும் பிரிந்து போய்விடும். பவுல் புஸ்தகனுடைய உணர்வுபூர்வமாக விஷயங்களை பற்றி எழுதுகிறார். நம் தாய் திருநாடு அப்படி தான், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமையை காண்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனாலே மொழி வேறு, சாப்பாடு வேறு. கரெக்ட் தான், அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க. தமிழ்நாட்டிலே இருந்தால் கூட அவங்க மொழி வேறு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேறு, ஆனாலும் ஒற்றுமை. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஒற்றுமை வேண்டும். ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுத போகிறார். he is addressing the divided congregation. திருச்சபை நீ பிளக்கக்கூடாது, இன்னொரு திருச்சபை எழுப்பக்கூடாதுன்னு ஐயா சொல்ல. நம்ம சபையிலேருந்து பல கிளை சபைகள் உண்டாக போகுது. யாரும் பிரிஞ்சு போய் ஒன்றும் ஆரம்பிக்க போகிறதில்ல. பிள்ளைகள் வளர்ந்து போய் ஆரம்பிக்க போகிறார்கள், புறப்பட்டு போய் உருவாக்க போகிறார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆரம்பிக்க போகிறாள், அனுப்பப்பட்டு தான் ஆரம்பிக்க போகிறாள், தவிர பிரிந்து போக போகிறது இல்லை. ஹல்லேலூயா. சரி, பிரிவினைகள் வரும்போது யார் பேசுவாங்க? உங்கள் பசங்களுக்குள்ளே சண்டைன்னு வைங்களேன், அவங்களே மாற்றி மாற்றி பேசுவாங்களா? நீங்கள் போய் பேசுவீங்களா? ஏன் பேசுவீங்க? யூ ஹேவ் அத்தாரிட்டி. அம்மா சொல்கிறேன் கேளு, அப்பா சொல்கிறேன் கேளு. இல்லைனா குடும்பத்துக்கே மாமா ஒருத்தர் இருப்பார், வயசானவர் இருப்பார், அவரால் நடக்க கூட முடியாது, கூட்டு வருவாங்க. அவர் கூட்டத்தில் உட்காந்து சொல்லுவார், நான் சொல்கிறத கேளு, எல்லாம் ஒத்துமையாக இருன்னு கத்துவார். ஆகிடுவாங்க தானே? இந்த அத்தாரிட்டி தான் பவுலுக்கு இருக்கிறது. he is going to take his authority, apostolic authority. நீங்கள் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. எத்தனை பேர் இந்த திருச்சபைக்கு ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் கிட்ட ஆகுது இருக்குது? அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி எடுக்கணும். அண்ணா வந்து ஒரு பெரிய திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறார். பிரிவினை வரும்போது நிற்கணும், வேற எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பேசக்கூடாது, பிரியாத பேசு, ஒத்துமையாயிரு. அதுக்காக தான் மகனே உன்னை வச்சிருக்கிறேன். நீ பாரப்பட்டு அழுதுட்டு தோத்துட்டு போகுதுக்கல. யூ நீட் டு யூஸ் யுவர் அப்போஸ்தலிக் அத்தாரிட்டி. சின்ன வயசுல இந்த திருச்சபையில் இருக்கிற சபை பிரியக்கூடாது. போய் ஊழியம் பண்ணுங்க, புறப்பட்டு போய் ஊழியம் பண்ணுங்க, இல்லை இதிலிருந்து கிளையா போங்க என்று சொல்லுகிறது போல தான் பவுல் அப்போஸ்தலன் பேச போகிறார். ஆமென். தன்னுடைய வீக்னஸ் மத்தியில், தன்னுடைய பலவீனத்து மத்தியில் எல்லா சமயம் நான் நிறுவனேன், ஆனால் கொரிந்து திருச்சபையை
ஐ எஸ்டாப்ளிஷ்ட் யூ இன் மை வீக்னஸ். நான் என் பலவீனத்தில் உன்னை நான் நிறுவி இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு இந்த லெட்டரில் ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை பற்றி பேசுவார். தாய் சபையாக இருக்கிற எருசலேம் சபைக்கு குறைவு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எருசலேமை அழிக்கணுன்னே ரோமர்கள் முடிவு பண்ணிட்டான். அதனால் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லை, வர்த்தக ரீதியான பிஸ்னஸ் ட்ரேட் எல்லாம் நிப்பாட்டான். எல்லாம் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு அவங்களுக்குன்னு இருக்குல்ல, இந்த கொரிந்து, மேக்கதோனியா, மேசிடோனியா அப்படின்னு அவங்களுக்கு நிறைய பட்டணங்கள், அதை ஃபோக்கஸ் பண்ணான். ஜெருசலேமை நிற்க வச்சு அழிக்கணும்னு ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல. அதனால் பஞ்சம் உண்டாயிருச்சு. இதெல்லாம் டெவலப்டு சிட்டி, ட்ரேட் போர்ட்டு, டபுள் போர்ட் இருக்குது, 2 துறைமுகம் இருக்குது. அதனால் எல்லாரும் பணக்காரன். அதனால் சொல்கிறாரு, தாராளமாக தாய் சபையை என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள், தாங்குங்க. கர்த்தர் நம்ம கையில் நிறைய நேரத்தில் பணம் கொடுப்பார். பெரியவங்க சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே எல்லா நேரமும் காற்றடிக்காது. பணம் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம், டெய்லி காசு வந்துடும், மாதம் மாதம் காசு வந்துடும், வருஷம் வருஷம் வந்துடும். நோ 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 நோ. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு கூட காற்று வரும்போது என்ன பண்ணுவாங்க, தூற்றிக்கொள்வார்கள். அப்போ கொரிந்து சபையே, எருசலேம் சபை தான் உங்களெல்லாம் உருவாக்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி எருசலேம் சபைக்கு தேவை இருக்கிறது, ஏராளமாய் தாராளமாய் என்ன பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள் என்பதை பற்றி பேசவும் போகிறார். ஹல்லேலூயா. இன்றைய 2 கொரிந்தியரை பற்றி சில விரிவுகளை சொன்னேன். இன்றைக்கி 2nd சாப்டரை பற்றி நாம் சில காரியங்களை படிக்க போகிறோம். இந்த 2nd சாப்டர் எதை பற்றி பேசுகிறது என்றால், சபைக்குள்ளே மன்னிப்பு இருக்க வேண்டும். நற்கந்தத்தை பற்றி பேச போகிறார், நறுமணத்தை பற்றி பேச போகிறார். த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். திருச்சபையிலேருந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். வெளி உலகத்தில் எல்லா ஊர்லேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் திருச்சபையில் உள்ள பிரச்சனைகள் சால்வ் பண்ணப்படணும். when Holy Spirit comes, the problems explodes. பிரச்சனை பெருசாக வர மாதிரி அப்படியே அழுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றிணைந்துருவாங்க. ஆமென். திருச்சபையில் எப்பொழுதும் நான் சொல்வதை, இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றினா நல்லாயிருக்கும். ஆமென். பிரச்சனையை பார்த்து உறவை விடக்கூடாது, உறவை பார்த்து பிரச்சனையை விட்டு விட வேண்டும். ஆமென். பிரச்சனையை பார்த்துட்டு எதை விடக்கூடாது, உறவை விடவே கூடாது. கட்டியமாக பிடிச்சிக்கணும். உறவு தான் முக்கியம். இன்றைக்கி ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளான்னைக்கு ஒரு பிரச்சனை. உறவு எப்படி இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஸோ ஆமென். இதில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறார். யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், இது சாத்தானுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். இதை திருச்சபையை கட்டுறது கர்த்தருடைய விஷயம், திருச்சபை உடைக்கிறது சாத்தானோட விஷயம். ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆலயத்துக்கு கூட்டு வருது, படாத பாடுபட்டு கூட்டு வருவீங்க. சர்ச்சுக்கெலாம் போவதில் அங்கே இருக்கிறவனுக்கு வேலை இல்லைன்னு ஒருத்தர் நிறுத்துவான். இப்போ யார் எந்த திட்டத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, கர்த்தரோட திட்டத்தில் கட்டுவாங்க, சாத்தானுடைய திட்டத்தில் இடிப்பாங்க. அப்படி ஒரு மனுஷன் இருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுறான்னா, இஃப் திஸ் பர்சன் இஸ் சின்ஃபுல், அவன் பாவத்தில் இருக்கான் அப்படின்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? சாத்தானுடைய வழிகளுக்கு அவன் விற்று கொடுத்தான் என்றால் என்ன பண்ண போகிறீர்கள்? ஹவ் ஆர் யூ கோயிங் டு டேக்கிள் திஸ் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு இந்த சபையில் உள்ளது ஐயா கேள்விப்பட்டு தான் இந்த லெட்டரை அட்ரஸ் பண்ண போகிறார். வாங்க திருச்சபையே, நாம் இந்த செய்திக்குள் போக போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் நற்கந்தத்தை நாம் பரப்புவோம், கிறிஸ்துவின் நற்கந்தத்தை, நறுமணத்தை வீசுவோம் என்கிற தலைப்பிலே நான் பேச போகிறேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? 3 பகுதிகளாய் பிரிக்க போகிறேன். முதல் பகுதி 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். ஆமென். மெய்ப்பத்துவத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலனுடைய ஆலோசனை என்பதை பற்றி பேச போகிறேன். இரண்டாவதாக 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் மன்னியுங்கள் என்பதை பற்றி பேச போகிறேன். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்குள் கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுங்கள், ஜெயம் கொள்ளுங்கள் என்பதாக பேச போகிறேன். 3 பகுதிகளாக. இதில் மொத்தம் 17 வசனங்கள் இருக்கிறது. முதலாவதாக பவுல் அப்போஸ்தலன் மெய்ப்பத்துவத்தை பற்றி என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். Christianity has to be built in Jesus way. கிறிஸ்தவம் என்பது இயேசுவின் வழியில் கட்டப்பட வேண்டும். ஜீசஸ் ஒரு வழி சொல்லியிருக்கார். என்ன வழி சொல்லுங்கள் பார்க்கலாம். மத்தேயு 28:20, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி, கவனிங்க என்ன சொல்லியிருக்காரு, சீஷராகும். ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஆள் வராங்கன்னா யாரோ புதுசாக பிரதர் சிஸ்டர் வரக்கூடாது, உங்கள் சீஷர்கள் தான் வரணும். ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா போகிறதுக்குள்ளே உங்கள் சீஷராக மாறணும். ஹல்லேலூயா. நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு யார் இருக்கணும், சீஷர்கள் இருக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு சீஷராக இருக்கணும். எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஐ மீன், நம்முடைய தாய் சபையாக இருக்கட்டும், தாத்தா சபையாக இருக்கட்டும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா, பிரதர் நீங்கள் யாரோட செல் லீடரு அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க. பிரதர் நீங்கள் யாரோட செல் மெம்பரு அப்படின்னா அவங்க லீடர் பேர் சொல்லுவாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம சர்ச்சில் அந்த கேள்வியை
பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்களேன், அம்மா நீ யாரோட செல் மெம்பர்? வெரி குட். இப்போ தான் குழப்பத்தோட யாரோட செல் மெம்பர் சொல்லுங்கள், கை கொடுத்துங்க. சிஸ்டர் பாருங்க சிஸ்டர், எனக்கே தெரியாமல் இருந்துக்குது உங்கள் செல் மெம்பராக நான் இருந்திருக்கேன். நீங்கள் தான் ஆடு, அவங்க தான் மெய்ப்பர். ஓகேயா? அவங்க யாரோட செல் மெம்பர்னு கேளுங்க. நீங்கள் யாரோட செல் மெம்பர்? அவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. திஸ் இஸ் ஹவு த சர்ச் இஸ் பில்ட். ஹல்லேலூயா. நாம் அனாதைகள் அல்ல, நம்மை பார்த்து கொள்ள யாரோ ஒருவர் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா திருச்சபையில் இப்போ அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களே, ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இது ரெக்கார்டட் வெர்ஷன் வரும் பிறகு கேட்க போகிறவர்களே, நீங்கள் யாரோட ஜபக்குழுவில் இருக்கிறீர்கள்? உங்கள் ஜபக்குழு தலைவன் யார்? உங்கள் ஜபக்குழுவில் யார் இருக்கிறார்கள்? இந்த கேள்வி போய் ப்ரே பண்ணுங்க. வா வா ஏபிசிலாம் நீ தான் இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணலாம், பட் தே ஹாவ் டு ஃபாலோ. ஆமேன். ஏறக்குறைய நான் 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய பிள்ளைகளை ஆண்டுக்குள்ளே நடத்தியிருக்கேன். நிறைய என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் லீடராக இருந்திருக்கேன். என்னுடைய ஜபக்குழுவில் எவ்வளோ பேருங்க பாஸ்டர்களாக இருக்கிறாங்க, ரெவரண்ட்டுகளாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஊழியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சபையில் உள்ள இந்த கூட்டம் என்னை பின்பற்றுகிற கூட்டம், என்னை லீடராக ஏற்றுக்கிற கூட்டம். தகுதி இல்லை. ஆமாம், என்கிட்ட வரவங்களாம் சொல்லுவேன், ஜீசஸ் தாங்க லீடரு, ஒப்புச்சோப்பான். ஸோ த சர்ச் ஹேஸ் டு பி பில்ட் இன் லீடர்ஷிப். யூ ஹேவ் டு ரைஸ் லைக் அ லீடர். தலைவர்களை போல எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்ஸில் அதை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இந்த கொரிந்தியன்ஸ் ஃபுல்லாகவே சீஷர்கள் பாருங்க. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். இது ஃபுல்லாக டிசைப்ளிங் ப்ராப்ளம். யாரோ ஒருத்தன் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். யாரு? ஊரில் போகிற கடா மாரில் பாய்ந்தடான்னு சொல்லுங்க ஐயா. சொல்ற பாருங்க, அண்ணன் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தடா. கரெக்ட் தானே? என் மகன் என்ன ஹர்ட் பண்ணிட்டான், என் மகன் என்ன ஹர்ட் பண்ணிட்டா, நான் வளர்த்த பிள்ளை எனக்கு விரோதமாக போயிட்டா, என் துக்கம் ஆறணும்னா அந்த நபர் சீர்பட்டால் ஒழி எனக்கு துக்கம் ஆறாது. திஸ் இஸ் டிசைப்ளிங். Discipling is not easy. Discipling has a lot of fruits, but this is hurting. நம்ம பிள்ளைங்களே சில நேரம் எனக்கு மெசேஜ் போடுவாங்க, இல்லை சில நேரம் அப்பான்னு போடுவாங்க, சில நேரம் பாஸ்டர்னு போடுவாங்க, சில நேரம் பிளான்ட்டாக போடுவாங்க, ப்ரே ஃபார் மீ அப்படின்வாங்க. எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுற, அட்டாக் பண்ணுற. நான் பார்த்துருக்கேனே. நான் உங்களை நான் ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறதும் டக்குன்னு ஆகிடும். they can hurt, easily can get hurt. Jesus was hurt like anything. Jesus இந்த பூமியில் வந்ததே காயப்படத்தான் வந்தார். ஒரு மாபெரும் தலைவன், உலக தலைவன், உலக ரட்சகன். முழு உலகமே அந்த தலைவனுக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு நீயே என் ஆண்டவன் என்று சொல்ல போகிறது. ஃபோர்ஸ் பண்ணி அவர் பண்ண போகிறதில்ல, எல்லாரும் விட்டு கொடுக்க போகிற அந்த தலைவன் இந்த பூமியில் அவருக்கு கிடைத்தது காயம் மட்டும்தான். தீர்க்கன் சொல்லுகிறான், தலை சாய்க்க இடமில்லை என்று. தலை சாய்ப்பதற்கு கூட இந்த மண், அவர் படைத்த மண், இந்த பூமி அவருக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியாமல் போயிடுச்சு. இந்த பூமிக்கு உயிர் இருக்குங்க. இந்த பூமிக்கு உயிர் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு உயிர் இருக்கிறதுனால தான் எனக்கு உயிர் இருக்குது. இந்த பூமிக்கு உயிர் இருக்கிறதுனால தான் நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு உயிர் இருக்குது. இந்த உயிருள்ள பூமியால் அதனுடைய தலைவனுக்கு, அதனுடைய படைத்த ஆண்டவனுக்கு தலை சாய்ப்பதற்கு கூட இடம் கொடுக்க முடியாமல் போனது. பூமி போராடி இருக்கோம். ஐயோ என்கிட்டயாடா என் தலைவனையே சாகடிக்கிறீங்கன்னு. எந்த முள் அவர் தலையில் பாய்ந்ததோ அந்த முள்ளை படைத்தது இந்த பூமி தான். அவர் படைத்த முள் தான். எந்த ஆணியை இந்த பூமி கொடுத்ததோ அந்த பூமி எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. He had a painful experience. Ministry has got painful experience. Paul had painful experience. Every leader will have painful experience. The moment you have pain, there is fragrance spreading out. நீங்கள் எந்த அளவுக்கு காயத்தோடு துக்கத்தோடு ஊழியம் செய்கிறீர்களோ கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் வீசுகிறது. என் தலைவன் இயேசு பாடுகளின் மத்தியிலே சொன்னார் அந்த கல்வனை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். என்ன மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். the fragrance of God. தேவனுடைய நறுமணம். தன் தாயை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே அதோ உன் மகன். ஜீசஸ் அவங்க அம்மாவை 2 இன்சிடென்ட்டில் ஸ்திரீயேன்னு இருப்பார். உடனே நீங்கள் என்ன ஜீசஸ் அவங்க அம்மாவை மரியாதை இல்லாமல் கூப்பிட்றாரு நீங்கள் நினைக்காதீங்க. 2 ஸ்பெஷல் ஈவெண்ட்.
பிதாவாகிய தேவன் ஏற்கனவே சொல்லியிருப்பார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அந்த ஸ்திரீ தான் எங்கள் அம்மா என்பதை கோட் பண்ணுகிறார். ஜீசஸ் இஸ் ஹானரிங் த மதர். அவங்க அம்மா ஹானர் பண்ணுறாரு. அம்மா மரியம்மா, மேரி அம்மா, மம்மி, மம்மம், நான் பேர் சொன்னாரு தெரில, அந்த பேர் அங்கே சொல்ல, ஸ்திரீயே, உமன். அண்ணா, எங்கள் அப்பா, என் பரலோக தந்தை, ஒரு ஸ்திரீ சாத்தானை ஜெயிப்பாள், அவளுக்குள் இருக்கிற வித்து ஜெயிக்கும் என்று சொன்னாலே அந்த ஸ்திரீ தான் நீ, ஸ்திரீயே. Hallelujah. In pain. If you want to shepherd, you will have pain. ஏனோ தானே இருக்கிறவனை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையாக இருக்கல, நானே ஜாலியாக இருக்கான், வரான் போகிறான், கஷ்டமே இல்லை அப்படின்னு. அவன் ஊழியம் பண்ண முடியாது. என் மகனே, நீ பாடுபடுகிறாய், நீ தான் ஊழியம் செய்வாய். பாருங்கள் லெட்ரு, ஹி ரைட்ஸ் இஸ் ஹார்ட், புரோக்கன் ஹார்ட். யாரோ ஒருத்தன், அவன் நல்லவனா கெட்டவனா பணக்காரனான்னு தெரில, ஹி brought sorrow to the leader. எந்த அளவுக்குன்னா தான் ட்ரிப்பை போஸ்ட்பான் பண்ணுறார். நான் இப்போ வரல, வரும்போது துக்கத்தோட வரல. ஹல்லேலூயா. I want him to repeat. I want him to repent. Amen. அந்த பர்சன் என்னை துக்கப்படுத்தவனே, துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். ஆமென். ஹல்லேலூயா. யாரோ ஒரு பெயர் சொல்லாத ஒரு நபரை பற்றி பவுல் இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தான் நமக்கு ஒரு இடையில ஏதோ லெட்டரை மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுது. 1 கொரிந்தியருக்கு அப்புறம் 2 கொரிந்தியர் 3 கொரிந்தியர்லாம் தொலைஞ்சிருக்கு. இது 4வது கொரிந்தியர் தான் நமக்கு கிடச்சிருக்குன்னு வேத வல்லுநர்கள் இந்த 2 லெட்டருக்கு இன் பிட்வீனில் உள்ள கொஷின்ஸு, டயலக்டு, ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது தொலைந்திருக்கிறதாய் சொல்லுகிறார்கள். அப்போ ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி 3rd லெட்டரில் பேசியிருப்பார், இல்லை 2nd லெட்டரில் பேசியிருப்பார். ஆல் டுகெதர் 4 லெட்டர் அந்த சர்ச்சுக்கு எழுதியிருப்பார். 1st லெட்டர் கிடச்சிருக்கு, 4th லெட்டர் கிடச்சிருக்கு, 2 3 இருக்குது, மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. திஸ் வாஸ் அ பெயின்ஃபுல். ஆமென். ஹி ஹஸ் கமிட்டட் அ சீரியஸ் அஃபென்ஸ். அவன் பண்ண இந்த நபர் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து சபையே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. பட் ஹீ இஸ் நாட் ரிப்பண்டிங். ஹல்லேலூயா. ரிப்பண்டன்ஸ் வந்து நம்மளே அவமானப்படுற மாதிரி, ஐயோ நான் அசிங்கமாக இருக்குமே சாரி கேட்டால் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் சாரி கேட்குற மூமெண்ட்டு சாத்தானோட தலை நசுங்குது. நீங்கள் என்னைக்கு சாரி கேட்குறீங்களோ திரும்ப அதில் விழ மாட்டீங்கன்னு அர்த்தம். சாரி கேட்காத வரைக்கும் நீங்கள் அதை செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். கம்மா போட்டு வச்சுருக்கீங்க. யார் பண்ணுது? நான் பண்ணல, வேணா பாருங்கள், கேளுங்க. நான் பண்ண எப்படி சொல்கிறீங்க, யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்லாம் கேட்பாங்கள்ல, பேசுவாங்கள்ல, ஆனால் பண்ணியிருப்பாங்க. அப்போ சாத்தான் ஹோல்டு வச்சுருக்கான், நான் உங்க கூட தான் இருக்கேன்னு. த மோமெண்ட் ஐ எம் சாரி, பிதாவே, ஆண்டவரே, பாவியாகி என் மேல், த மோமெண்ட் ஹி டிட், ஹி பிகம்ஸ் ரைச்சியஸ். நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், உண்மையில் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், you need to ask sorry for all the sins that has been committed. உலகத்திலிருந்து எல்லார் கையிலையும் கேளுங்கன்னு சொல்ல, கர்த்தர் முன்னையில் அவர் தான் மன்னிக்க அதிகாரம் படைத்தவர். நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உன் பாவங்களை மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அப்பா, பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். இதை யாரும் சொன்னதில்லைப்பா. எங்கேயோ பண்ணிட்டு வந்த தப்புக்கு நான் மன்னிச்சேன்னா செல்லுமா? செல்லாது. இயேசு மன்னிச்சா செல்லும். அதனால தான் இயேசு கையில் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து, நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்துகிறவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. பவுல் வரும்போது பவுலுக்கு எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்றவங்க இப்போ என்ன பண்ணுகிறாங்க? சர்ச்சை விட்டு கோச்சிங் போயிட்டுருக்குறாங்க. சுடு தண்ணி போட்டு வைக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? வரமாட்டாங்க போல் இனிமேல் சர்ச்சு. அப்படி ஒரு விஷயம். அதனால் அவர் என்ன பண்ணுறார்? ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறார். அன்றையும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுது. ஐயாவோட ஹார்ட்டை உடச்சிட்டானுங்க. லெட்டரில் எழுதுகிறார், துக்கம் உண்டானவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லாரும் மேலும் அதிகம் பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஈஸியான வழி ஒன்று இருக்குது. உங்கள் லீடரை ஹர்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவங்களால உங்களை திருப்பி கூட கேள்வி கேட்க முடியாது. ஆனால் மறந்துடாதீங்க, உங்கள் லீடரை நீங்கள் ஹர்ட் பண்ணிங்கன்னா நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறதுக்கு கூட உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மூமெண்ட்டை நீங்கள் அனாதை ஆகிடுவீங்க. எனக்கு தெரியும், என்னுடைய ஆவிக்குரிய தாய் தந்தையும் நான் பெற்ற தாய் தந்தையும் நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன். சில நேரம் நான் பண்ணாததுக்கெலாம் கூட திட்டினா கூட பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் ஹர்ட் ஆகிட்டிங்கன்னா
உங்களை நான் காயப்படுத்திட்டேன்னா என்னை கேட்குறதுக்கு யார் இருக்கிறா? எப்படிரா இருக்கேன்னு கேட்குறதுக்கு யார் இருக்கா? எனக்கு நல்லது யோசிக்க யார் இருக்கா? நான் என்னை ஊழியம் பண்ண வைக்க யார் இருக்கா? எனக்காக ஜெபிக்க நல்லா யோசிச்சு பார்த்தோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸை 1000 சாரி கூட கேட்டு அப்படியே அந்த லெவல்லே வச்சுக்கிறோம். என்னால் நீங்கள் ஹர்ட் ஆகவே கூடாது. இதை நான் என்னுடைய என்ன சொல்கிறது, என்னுடைய உறுதிமொழியாகவே எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுக்கணும்னா பவுல் இங்கே ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காரு. அவர் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் cannot be hurt by us. அவங்க நம்மளால் காயப்படவே கூடாது. அது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் எடுக்கக்கூடாது. சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி, நீ உன் லீடரை போயா அப்படின்னு தட்டி விட்டு நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு இல்லை. நம்ம லீடரை நம்மளை விட்டு எப்போ பிரிக்கிறானோ அன்றைக்கி நமக்கு அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். we are not smart enough. அப்படி நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டராக இருந்தால் அவங்கள நம்ம செல் குரூப்பில் போட்டிருப்பாரு, ஏன் நம்மளை தூக்கிட்டு போய் அவங்க செல் குரூப்பில் போடுறாரு? அவங்களுக்கு நம்மளை பாஸ்டர் ஆக்கியிருப்பாரு, ஏன் அவங்க நமக்கு பாஸ்டராக இருக்காங்க? ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த பர்சன் பண்ண தப்பு பாஸ்டர், அவங்க பாஸ்டர் பேர் என்ன பேருங்க? பால் பாஸ்டர், பால் ரெவரண்ட், பால் சீனியர் பாஸ்டர்னு சொல்லலாம். சீனியர் பாஸ்டருக்கு துக்கம் உண்டாகத்தக்கதாக இப்படி நடந்திருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். அப்படி என்ன தண்டனை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சிலர் சொல்கிறாங்க அவனை சபையை விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவனை ஊழியத்தை விட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, தள்ளி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு எப்போதுமே நம்ம சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் மதர் சர்ச்சுக்கு போகும்போது நாங்கள் பேசிப்போம், இந்த பிரதர் ஏன் வர்றதே இல்லை, மேடையில் ஏறுவார் அடிக்கடி, இந்த முறை ஏறவே இல்லை, இந்த முறை ஏறவே இல்லை, என்னாச்சு கேட்டார். இந்த சிஸ்டர் வரவே இல்லையே, நல்லா இருப்பாங்க, அவங்க தானே மெயினாக இருப்பாங்க, இந்த முறை அவங்க டிரான்ஸ்லேட்டே பண்ணல, என்னாச்சு அப்படியே ஆவலாக இருக்கும். என்னாச்சு உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, உடனே ஜட்ஜ் பண்ணுவோம், இதனால் இருக்குமோ. அவங்கள பார்க்கும்போது ஹாய்னுவோம், அவங்க மூஞ்சி சின்னதாக இருக்கும், ஏதோ பிரச்சனை நடந்துக்குது, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஓரமாக இருக்கிறாங்க, ஊயினுவோம். திஸ் இஸ் காமன் இன் த சர்ச், வெரி காமன் இன் த சர்ச். ஹல்லேலூயா. உலகத்தில் இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகலாம், ஆனால் சர்ச்சில் அப்படி போகக்கூடாது என்று சொல்லுது. இது உங்கள் குடும்பம், அங்கேயே தான் இருக்கணும். we need to walk together. எங்கள் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பரலோகம் போகிற வரைக்கும் ஒன்றா தானே நடக்கணும். நீ என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் நம்ம ஒன்றா தான் நடக்கணும், நீ என் கூட சந்தோஷமாக நம்ம ஒன்றா தான் நடக்கணும். அதனால் பார்த்து கோச்சிக்கோ, பார்த்து சண்டை போடு, பார்த்து பேசு. பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, நாளைக்கு நான் உன் முகத்தில் முழிக்கணும், நீ என் முகத்தில் முழிக்கணும். அதனால் எப்படி பேசு, பார்த்து பேசு. நல்லது கெட்டதில் திரும்பி ஒன்று சேரணும். இதை தான் பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாருன்னா, reaffirm the love, welcome him back, மறுபடியும் அவனை கூட்டி கொண்டு வா. don't allow him to be overwhelmed by sorrow. ஆமாம், தப்பு பண்ணிட்டாரு, பாஸ்டர் திட்டாரு, சர்ச்சில் இருக்கிறவங்க திட்டாங்க, அப்படியே போகிறதில்ல. நீங்கள் கூப்பிடணும். எப்படி பார்க்க மனசே கஷ்டமாக இருக்குங்க, வா எங்கள் வீட்டுக்கு டீ சாப்பிட்டு போ. அப்போ தெரியும் நம்மளை அடிக்கிற கைதான் அணைக்கிறது. யூ cannot cast him out அப்படின்னா, ஏன்னா இவரே இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கார். இப்படி நீங்கள் செய்யும்போது if you do like that, you are sharing the aroma of Christ. கிறிஸ்துவனுடைய நற்கந்தமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் அவன் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். forgiveness has to be given to him. ஏங்க மன்னிக்கலைன்னா அங்கே அவனை சாத்தான் மேற்கொள்ளுவான். அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னீங்கன்னா யார் மேற்கொண்டுருவான்? சாத்தான் மேற்கொள்வான். எவ்வளோ பேர் நான் கேள்விப்பட்டதான், ஹிட்லர் பற்றி சொல்லியிருக்காங்க, இவனுக்கு படிப்பே ஏறாதுன்னு ஸ்கூலை விட்டு ஒதுக்கப்பட்டவரா. இது வாழு பையன், இது திருந்தாதுன்னு. அதனால் அவன் ஸ்கூலை விட்டு வெளியே இருந்தே கிரிமினல் பிளான் பண்ணா உலகத்தை எப்படி அழிக்கலாம். ஹிட்லர் பற்றி எந்த அளவுக்கு இது உண்மையோ அதோட அதிக உண்மை முசோலினி பற்றி. முசோலினி கன்ஃபார்ம்டா அவ்வளோ ஒஸ்ட் பர்சன். ஆமாம், பெனிட்டோ முசோலினி, இட்டாலியன், 2ஆம் உலகப் போருக்கு காரணமானவன். ஆமாம், அவன் அப்படி தான் சபையை விட்டு விலக்கப்பட்டான், சண்டே கிளாஸை விட்டு விலக்கப்பட்டான். நோபடி வாஸ் தேர் டு லவ் ஹிம். முடிவெடுத்தான், என்னையா நீ நேசிக்க மாட்டேற, வளர்ந்து வர நான் வளர்றதே உன்னை அடிப்பதற்கு. எல்லாரையும் கொன்று குவித்துட்டான். ராஜாங்களை கூட, த பிரின்சஸ் மொனார்க்கை கூட அழித்தான். ஒரே ஒரு ரவுண்டு தான், ஒரே ஒரு ரெவல்யூஷன் தான் ரோமில், இட்டாலியில் தூக்கிட்டான், ராஜ்யத்தை கைப்பற்றினான், நினச்சதெல்லாம் சாதிக்க நினச்சான், நிறைய பலாத்காரங்கள் பண்ணியிருக்கிறான். வாய்? பிகாஸ் ஹி வாஸ் நாட் லவ்ட். தப்பு பண்ணுற ஒரு மனுஷன் நேசிக்கப்பட வேண்டும். புரிஞ்சுங்க, அவன் பண்ண தப்புக்காக அல்ல. நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, உன் மேலே எனக்கு கோவம் இருக்குது,
இருந்தாலும் இந்த ஒரு புடி சோறு சாப்பிடலாம் செத்து போயிடுவேன். This will build him. This is the aroma of Christ. கல்வன் தாங்க அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் ரோம் கொடுத்துருச்சு, ரோமே கொடுத்துருக்கு, சாகுடான்னு. ஜீசஸ் மன்னிக்கிறாரே. அவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா மரணத்துக்கு பாத்திரன். அப்போ ரோமர்கள் மரணத்துக்கு பாத்திரம் ஒருத்தர் கொடுக்குறான்னா திருட மட்டும் இல்லை, திருட போன இடத்துல கொலையும் செஞ்சுருக்கான். அவனை பரலோகத்துக்கு கூட்டு போகிறாரு. எப்படி பண்ண முடியும்? தட் இஸ் த அரோமா ஆஃப் கிரைஸ்ட். ஏன்னா அவன் மன்னிப்பு கோரிட்டான், திருந்துதற்கு அவன் விட்டான். ஹல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன், அண்டர்ஸ்டாண்ட் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் make it possible to love that person. Again, point to be noted, don't love him with your love, show him the love of God. ஹல்லேலூயா. அவன் காத்துன கூடாது, எங்கள் அண்ணன் வராரு, எங்கள் அண்ணன் என்னை ரொம்ப நேசிப்பார், எனக்கு சாப்பாடு வாங்கி தருவார், எனக்கு காசு தருவார். நோ நோ நோ, எங்கள் அண்ணன் எனக்கு ஜீசஸ் பற்றி சொல்லிக்கிறார், அந்த ஜீசஸ் என்ன நேசிப்பார். Don't misinterpret the gospel. You are not the savior of the world. Jesus Christ is the savior of the world. நிறைய நேரத்தில் எனக்கே கன்ஃபியூஷன் வரும். ஜனங்க பாஸ்டர் என்ன நேசிக்கிறார், எங்கள் ஐயா ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நேசிப்பார் அப்படின்னு அவங்க மிஸ்இன்டர்பிரட் பண்ணும்போது எனக்கு பயமாக இருக்கும். பாஸ்டர் இல்லைப்பா உன்னை நேசிக்கிறது, கர்த்தர்ப்பா உன்னை நேசிக்கிறவர். மகளே, இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற உன்னை காப்பாற்ற போகிறவர் இயேசு. என்னை காப்பாற்றின அதே இயேசு உன்னை காப்பாற்றுவார். என்னை கடலிலிருந்து காப்பாற்றின இயேசு உன்னையும் காப்பாற்றுவார். நான் உங்களுக்கு காட்டுவது கிறிஸ்துவனுடைய அன்பு, நீங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது கிறிஸ்துவனுடைய அன்பு தானே தவிர உங்கள் அன்பு இல்லை. இப்படி கூட சொல்லலாம், அப்பா எனக்கு உண்மையில பயங்கரமான கோவம் நீ பண்ணதுக்கு, ஆனால் கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், அதனால் நான் உன்னை நேசிக்கிறேன். பி கிளியர் வித் யுவர் பாயிண்ட். இதை தான் பவுல் இங்கே எழுதுகிறார். மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்க. இந்த அம்மா பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்குது, நான் தப்பு பண்ணதெல்லாம் எங்கள் அம்மா மன்னிச்சல, அது மாதிரி இதுவும் மன்னிக்குது. கிடையவே கிடையாது. கிறிஸ்து உன்னை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. Paul is recommending this in his letter. ட்ரை பண்ணுங்க, அவனை மன்னிப்பதற்கு ட்ரை பண்ணுங்க. அவனுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சிருங்க, அதுவே போதும். உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி அழிந்திருக்கு. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். படிங்க. மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறார், யாரோ ஒருத்தர் பாவம் பண்ணுறார், யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுறாருன்னும் போது அவங்க மேலே கோபம் வரும்போது எனக்குள்ள ஒரு ப்ராம்ப்டிங் வரும். இந்த தப்பு பண்ணவனை என்னால் காப்பாற்ற முடியாது, ஆனால் இயேசுவால் காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு என் மனசாட்சி சொல்ல முடியும்னு. அப்போ நான் போய் ப்ரே பண்ணு. உன்னால் காப்பாற்ற முடியாது நீ நின்றாத, அவரால் காப்பாற்ற முடியும்னு ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா கால் வச்சு போய் ஜெபி. உன் மன்னிப்பு அவனை வாழ வைக்காது, கிறிஸ்துவின் மன்னிப்பு அவனை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. எவன் மன்னிக்கிறான், நீங்கள் மன்னிங்க. கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஜீசஸை கொண்டு வர ஐ ஃபர்கிவ் ஹிம் இன் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த வேர்டு தமிழில் சன்னிதானம் என்று சொல்லுகிறது. இங்கிலீஷ் என்ன சொல்லுதுங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை கொடுக்கிறேன். ஹிந்தி படித்தோம்னா तो तुम्हारे कारण मसीह की जगह में होकर क्षमा किया है. இது ரொம்ப சூப்பர். இது என்னன்னா கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்திலே நின்று மன்னிக்கிறேன். ஆமென் ஆமென். ஐயா என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷில் படிக்கும்போது என்ன சொல்றது, இந்த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து என்கிற ஒரு மனிதன், கிறிஸ்து என்கிற ஒரு நபர் மூலமாக மன்னிக்கிறேன். இது இங்கிலீஷு. தமிழ் என்ன சொல்லுதுங்க, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில், அவருடைய ப்ரெசன்ஸில் அவர் கூட நின்று மன்னிக்கிறேன். ஹிந்தி இன்னும் எக்ஸலண்ட்டாக சொல்லுது, உஸ்கே ஜகமே, அவருக்கு பதிலாக அவரோட இடத்துல இருந்து உன்னை மன்னிக்கிறேன். நான் நின்று கொண்டிருக்கிற இந்த மேடை சத்தியமாக என்னுடையதல்ல, அது கிறிஸ்துவனுடைய மேடை. இது எந்தே அல்ல. இந்த சர்ச்சோட பாஸ்டர் பேர் த மோஸ்ட் ஹை ரைட் ரெவரண்ட், என்னென்ன பேர் போட்டுமோ, சீஃப் ஹை ப்ரீஸ்ட் அப்போஸ்தல் ஜீசஸ் கிரைஸ்ட் ஓடுதுங்க, தலைவர் ஓடுதுங்க. தொண்டர்களை பேச விட்டுருக்காரு, நீ பேசு நீ பேசு நீ பேசுன்னு. ஒரு நாள் அவர் வருவார், எல்லா ஸ்டேஜையும் தூக்கி போட்டு ஒரே ஸ்டேஜ் அமைப்பார், அவர் மட்டும்தான் பேசுவார். நம்ம எல்லாரும் அங்கே அமர்ந்து கொண்டிருப்போம். அந்த துதிக்கு கனத்துக்கு பாத்திரர் அவரே. அந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்காத மகளே மன்னித்து விடு. Hallelujah. Forgive them in the place of Jesus Christ, in the person of Jesus Christ. उसके जगह में, அதாவது அவருடைய இடத்திலே நின்று, அவருடைய ஸ்தானத்திலே நின்று forgive him.
ஹல்லேலூயா. 11th verseல சாத்தானோட ஸ்ட்ரேஞ்ச் பேரை ஐயா யூஸ் பண்ண போறார். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். சாத்தானுடைய பிளான் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை சபையை விட்டு பிரிக்கணும். கரெக்டா பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை அவனை செய்ய வைக்கணும். அவன் செஞ்சால் நீங்கள் பிரிச்சிட்டீங்க. ரைட்டா? சூப்பர். தோர்த்துட்டு அவனை சர்ச்சை விட்டு ஆள் யார் தெரியுமா அப்படின்னு நின்றீங்க. யார் சிரிப்பா? ஆண்டவர் சிரிப்பாரா? சாத்தான் சிரிப்பானா? பாருங்க, நம்ம என்ன பண்ணாலுமே சாத்தானோட பிளானை புரிஞ்சுக்கணும். ஓஹோ, இந்த ஆத்மாவை சாத்தான் பிரிக்க நினைக்கிறான். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகளே அல்ல. டோன்ட் பி ignorant of his devices. சாத்தான் ஒரு தந்திரக்காரன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில்லை. மந்திர வேலை செய்யாது பிரதர் உங்களுக்கு விரோதமா, ஆனால் தந்திரம் வேலை செய்யும். இஸ்ரவேலர்கள் எல்லாம் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் மோவாபின் சமவெளிகளிலே. மோவாப் நாட்டு மன்னனுக்கு பிடிக்கல. அவன் அந்த காலத்தில் ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அவன் ஃபைட்டில் இவங்க கூட ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு அற்புதமான கூட்டம் இதுன்னு தெரிஞ்சிச்சு. யோசிச்சான், இந்த ஜனங்களை அழிக்கணும்னா நம்ம மந்திரவாதியை கூட்டின்னு வந்தால் தான் நல்லா இருக்கும்னு பாலாக் என்று சொல்லுகிற இந்த ராஜா பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூட்டி கொண்டு வருகிறான். இந்த தீர்க்கதரிசி உண்மையில் பவர்ஃபுல்லான ஆளுங்க. சாத்தான் கூட பேய் கூடலாம் பேசினாரான்னு எனக்கு தெரியல. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்களே பேசுகிறார். இந்த பீலேயாம் பேசுகிறான், இந்த ஜனத்தை சபிக்க போகிறேன், கர்த்தர் போகக்கூடாதுன்றாரு. காசு ரொம்ப கொடுக்குறாங்க, நான் போகிறான். எந்த அளவுக்கு அவன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான் பாருங்க. அவன் வந்தான், சபிக்க நிற்கிறான். கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தை நீ சபிச்ச, நீ செத்த. இந்த வாயில் ஆசீர்வாதம் தான் கூறணும். அவன் பாட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். கூலி வாங்கிட்டு சபிக்காம என்ன கொண்டான்? ஆசீர்வாதம் கூடுறான். அந்த பாலாக் மன்னன் இந்த பீலேயாமை பார்த்து சொன்னான், நீ இதோட வாயை முடிக்க கம்முன்னு வந்துரு, என் கூட பேசினதெல்லாம் போதும், உன்னை எதுக்கு கூட்டு வந்தால் நீ என்ன பண்ணுறன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போகும்போது அந்த பீலேயாம் போவதற்குள்ள இந்த ஜனத்துக்கு விரோதமாக மந்திரம் பலிக்காது, தந்திரம் பலிக்கும். நீ ஒன்று பண்ணு, உங்கள் கோயிலில் ஒரு விருந்து வை, உங்கள் பெண்கள்லாம் அனுப்பி அந்த ஆண்களை கூட்டுவா விருந்துக்கு, உன்னோட ஒன்று சம்பந்தம் கலந்துரும், அப்புறம் பார் என்ன நடக்குதுன்னு சொன்னாமா. இந்த பெண்கள்லாம் புறப்பட்டு போய் அங்கே உள்ள ஆண்களை வசீகரம் பண்ணி இழுத்து கொண்டு வந்தார்கள். கொள்ளை நோய் வந்தது. பட்டுன்னு ஜனங்க சாகுறாங்க. சாத்தானுக்கு ஒரே சிரிப்பு, ஆண்டவருக்கு துக்கம். புரிஞ்சிக்கல இந்த டிவைஸை. சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி நம்மை அழிப்பதற்கு தான், நம்மை அவமானப்படுத்துவதற்கு தான், திருச்சபையை அழிப்பதற்கு தான். we need to understand all his strategies. சாத்தானுடைய பிளான் என்ன தெரியுமா? பிரிவினை. சொல்லுங்க, சாத்தானுடைய பிளான் பிரிவினை. கர்த்தருடைய பிளான் சபை கட்டுகிறது. அப்போஸ்தலர்கள் இன்னைக்கு இந்த சர்ச்சு எங்கேயோ ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு மூலையில் ஒரு தூசியாக இருக்கலாம், ஆனால் மறந்துடாதீங்க, இந்த சபை கட்டுவதற்கும் இந்த அப்போஸ்தலன் தான் காரணம். அவர் கட்டுறாரு. இங்கேருந்து ஒருத்தன் புதுசாக நேற்றுக்கு பிறந்தவன் இந்த சபையை இடிக்கிறானா, அவன் பிரிவினைவாதி, அவன் சாத்தானுடையவன். சாத்தானுடைய கிரியைகளை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஐயா இப்போ புதுசாக ஒரு பட்டணத்தை பற்றி பேச போகிறார். அது பேர் என்ன பாருங்க? ட்ரோவாஸ். ஹல்லேலூயா. இந்த ட்ரோவா பட்டணத்தை பற்றி நாம் இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இப்போ இந்த ட்ரோவா பட்டணமும் இவங்களது தான், ரோமர்களுடைய சிட்டிஸ். ரோமர்கள் காலத்தில் உலகத்தில் ரோடுவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ரோடு கிரேக்கர்கள் காலத்துலேயும் ரோடு ஸ்ட்ராங்கு. ரோமர்கள் காலத்தில் ரோடை இன்னும் அதிக ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு கற்பாறை கல்லுலாம் போட்டு ரோடு போட்டாங்களாம். ஏன்னா அவங்க ராஜா ரதத்தில் போனோன்னா இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னு போட்டாங்க. சி ரூட்டு ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க. மகா அலெக்சாண்டர் காலத்தில் ரோடு வேஸை ட்ரை பண்ணி இந்தியா வரைக்கும் போயிருக்கார். ஜீலம் நதிக்கரையில் போரஸ் என்கிற புருஷோத்தமன் கிட்ட இந்தியாவில் ஃபைட் பண்ணியிருக்காரு. அலெக்சாண்டர் போகிறார். ரோமர்கள் சீ போர்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்பிரிக்காக்கும் ஆசியாக்கும் ஐரோப்பாக்கும் அருமையான கடல் மார்க்கம். இன்றைக்கும் ரோமல் சிட்டி நீங்கள் பார்க்கும்போது பல இடங்களில் மண்மேடுகளாக மூடி இருக்கிறது. எவ்வளோ பெரிய போர்ட்லாம் வச்சுருக்காங்க. நூற்றுக்கணக்கான கப்பல்கள் அவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பற்றி பயங்கர வல்லமையாக இருக்குது. அப்போ போகும்போது வரும்போது கப்பல் நிற்கக்கூடிய பல துறைமுகங்களில் திறந்தாங்க. அதில் ஒன்று தான் கொரிந்து. இந்த கொரிந்தில் 2 போர்ட் இருக்குது. இப்போ இன்னொரு போர்ட்டை பற்றியும் பேசுகிறார். அது பேர் என்ன பாருங்க? ட்ரோவா. இந்த ட்ரோவாக்கு அலெக்சாண்ட்ரியா ட்ரோவாஸ் என்கிற பேர். இது இன்னைக்கு துருக்கி நாட்டில் இருக்குது. துருக்கி நாட்டை மறக்காதீங்க. திருச்சபை டெய்லி துருக்கிக்காக ஜெபம்பாங்க. இவர் ஊழியம் பண்ண எல்லா இடமும் துருக்கியில் இருக்குது. அந்த துருக்கி இன்னைக்கு இஸ்லாமிய நாடாக இருக்குது.
நீங்கள் அந்த ஜனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க மீதி பேரோட வித்தியாசமாக இருப்பாங்க, ஐரோப்பர்கள் போல் இருப்பாங்க. எப்போதும் துருக்கிக்கு ஒரு எண்ணம், நான் வந்து அந்த யூரோப்பியன் யூனியனில் சேரணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் மல்லு கொடுத்துட்டு இருக்காங்க. இட் வாஸ் இன் பிட்வீன் ஏஷியா அண்ட் யூரோப். ஹல்லேலூயா. எல்லா ஊழியக்காரனும் கால் வச்ச இடம் வெளிப்படுத்தல் விஷயத்தில் சொல்லப்பட்ட 7 திருச்சபைகளும் துருக்கியில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அதிகமாக பயணம் செய்த இந்த பட்டணம், த்ரோவா பட்டணம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இந்த வழியாக தான் மக்கதோனியா போகிறார். ஹல்லேலூயா. எருசலேம் ஆசியா கண்டத்தில் இருக்கிறது. த்ரோவா வந்து துருக்கி வந்து இன் பிட்வீனில் இருக்குது. அடுத்தது மேசிடோனியாவில் போய் கால் எடுத்து வச்சார்னா ஐரோப்பாவில் போகிறார். இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஆசியாலையும் ஊழியம் பண்ணியிருக்காரு, ஐரோப்பாலையும் ஊழியம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஊழியங்கள் ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிருக்கு. அன்னைக்கு 3 கண்டங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஆசியா, ஐரோப்பா, வேற என்னது, ஆப்பிரிக்கா. ஹல்லேலூயா. வாட் வாஸ் ஹிஸ் மிஷன்? டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி. இப்போ இந்த இடத்துல த்ரோவா பட்டணத்தை பற்றி சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிட்டு த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது, கப்பலில் வராருங்க. நம்ம பஸ்ஸில் வந்து போகிறோம்ல, தம்பி அன்றைக்கி சொல்லும்போது சொன்னார், இப்போ அவருக்கு ஒரு இடத்துல ஜாப் கிடைக்க போகுது, அந்த ஊர் பேரை சொல்லி அந்த ஊரில் இருக்க பஸ்ஸு நம்ம ஆவடிக்கு வருதுண்ணே, நான் காலையில் வந்து இறங்கிடுவேன் அப்படின்னு. ஐயா கப்பலில் போகிறார். ஆமாம், அதிகமாக ட்ராவல் பண்ண. வாட் வாஸ் இஸ் ஒர்க்? டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி. வாட் இஸ் யுவர் ஒர்க் டுடே? டு ப்ரீச் த காஸ்பல். நம்ம எதுக்கு ஓயமார் போகிறோம் சொல்லுங்கள்? ப்ரீச் த காஸ்பல். எதுக்கு இந்த தரச்சபை? டு ப்ரீச் த காஸ்பல். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எந்த அஜெண்டாவும் நமக்கு இல்லை. எந்த மதத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது, எதையும் பற்றி பேசக்கூடாது. நீ இயேசுவை ஏற்றுக்க, அவரை நோக்கி கூப்பிட, அவர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்டியானிட்டி அதை தான். ஸோ டு ப்ரீச் த காஸ்பல், டு ப்ரீச் த குட் நியூஸ். குட் நியூஸ் நாங்கள் ஆபத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இந்த த்ரோவா பட்டணத்திலே தான் பவுல் அப்போஸ்தலன் கால் வைக்கிறார். ஏற்கனவே சொன்ன துருக்கி எங்கே இருக்குங்க? ஆசியாக்கும் ஐரோப்பாக்கும் மையத்தில் இருக்குது. ஏஷியா மைனர் பார்டரில் இருக்கிறனால தான் துருக்கி. நான் ஐரோப்பா பக்கம் சாயிட்டா, ஏஷியா பக்கம் சாயிட்டான்னு இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு 2 இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. அந்த கண்ட்ரி மட்டும் வெஸ்டர்ன் மாதிரியும் இருக்கும், ஆசியா மாதிரியும் இருக்கும். இப்போ த்ரோவாவில் வந்து ஐயா நின்ட்ட பிறகு அதை இந்த லெட்டரில் எழுதுறாரு, நான் த்ரோவாவுக்கு வந்திருக்கேன், இப்பத்துலேருந்து ஆசியா இல்லைடா, நான் ஐரோப்பாவில் கால் எடுத்து வைக்க போகிறேன். நான் ஏஷியானுடைய ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அத்திப்பழம், அதெல்லாம். யூரோப்போட ஃப்ரூட்டுண்ணா சொல்லுங்கள் சீக்கிரம். ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட போகிறேன். ஆப்பிள் சாப்பிட்றவங்களை கத்தருக்குள்ள நடத்த போகிறேன். ஆமீன். அவங்க என்ன சொல்லுவாங்க? an apple a day keeps the doctor away. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடு. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க? ஆப்பிளை விட பெரிய மருந்து எங்கள் நெல்லிக்காயில் இருக்குன்னுவாங்க. எப்படி நிற்கிறார் பாரு, பேலன்ஸ் பண்ணுறாரு பாரு. நான் இப்போ அங்கே போக போகிறேன். இதில் ஒரு தரிசனம் வேறு காண்கிறார் த்ரோவா பட்டணம். அந்த மெயின் ரெஃபரன்ஸ் பாருங்கள், அப்போஸ்தலர் 16:8-11 படிச்சிங்கன்னா, ஒரு மக்கதோனிய மனிதன் வந்து த்ரோவாயில் இருந்து நீங்கள் ஐரோப்பாவுக்கு வந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்கிறாராம். அப்போஸ்தலர் 16:8-11 படிக்கும்போது, now he is going to extend his ministry. ஆமேன். இந்த த்ரோவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த தூக்கின்ற ஒருத்தன் மொட்டை மாடியிலேருந்து கீழே வந்து சத்ருவான அவனை உயிரோடு எழுப்புவார், அது த்ரோவாவில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். தீமோத்தேயுவை அந்த இடத்துக்கு வரும்படி சொல்லியிருக்கிறார். அந்த ஊர் பேர் என்ன சொன்னாங்க? அலெக்சாண்ட்ரியா த்ரோவாஸ். ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் 12th verse என்ன சொன்னார் பாருங்க, நான் த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது படிங்க, கர்த்தராலே சத்தமாக எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். நான் உண்மையில விசுவாசிக்கிறேன் பிள்ளைகளா. சண்டே போகிறீங்களே, எல்லா சண்டேவும் நம்ம ஓஎம்ஆர் சர்ச்சுக்கு போக மாட்டீங்க. யாருக்கு தெரியும், ஒரு மாதம் கழிச்சு ஈசிஆரில் இன்னொரு இடங்குது போங்கன்னு கூட கர்த்தர் சொல்வார். எத்தனை பேர் இதை எதிர்பார்க்குறீங்க? ஒரே இடத்துக்கு போகிறீங்களா? சொல்லுங்கள். அப்போனா நானும் பவுல் அப்போஸ்தலன் தான். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், நான் ஒரு பவுல் அப்போஸ்தலன். ரெடியாக இருங்க, ப்ரிப்பேர்டாக இருங்க. சுவிசேஷம் நடக்க வேண்டும், சபை நிறுவிட வேண்டும். The church has to be established. If there is no church, gospel will not spread. சபதா head office, சபதா மெயின். ஆமென். ஆமாம். ஐயா வந்து த்ரோவா பற்றி பேசுகிறாரு, இது கொரிந்து கிட்ட பேசுகிறார், எல்லாம் மேஜர் சிட்டிஸு. என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு அமைதல் இருந்தது, அதனால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். இப்போ டைட்டஸ் பற்றி பேசுகிறார், என் சகோதரனாகிய தீத்து. அந்த இப்போ தீத்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தீத்துவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலுடைய ஒன் ஆஃப் த டிசைபிள்ஸ். சொல்லுது ட்ரஸ்டட் கம்பேனியன். இதெல்லாம் எழுதுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். இப்போ நான் இப்போ மெசேஜ் கொடுக்குறேன்ல, உங்களில் பல பேரை பற்றி இங்கே சொல்கிறேன். இப்போ 11 o'clock ஃபாஸ்டிங் போய் அந்த சர்ச்சுக்கு போவேன் இல்லை, அவங்கள்ட்ட உங்களை பற்றி சொல்லுவேன்.
அவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்லுவேன். அப்புறம் அந்த சிஸ்டர் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவேன். ஏன் எல்லாமே புரிஞ்சுக்குங்க. அது போல் தான் தீத்துவை பற்றி யாருக்கு சொல்கிறாரு? யாருங்க இந்த தீத்து? அ ஸ்பிரிச்சுவல் சன், என் ஆவிக்குரிய மகன். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பார்க்கணும் போல். அவன் போட்டு தர டீ சூப்பராக இருக்கும். அந்த டீ குடிக்காத. see how emotional the leader is. trusted companion, நம்பி கொடுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்காக என் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் பிள்ளைங்களை நான் அதிகமாக நம்புவேன். அவங்க பணத்தில், குணத்தில், எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க? எக்ஸலண்ட்டாக செய்வாங்க. கர்த்தர் உங்களை கோடி ஆசீர்வதிப்பார். நீங்கள் தான் அந்த தீத்து. நான் பவுலுனா நீங்கள் தீத்து, நீங்கள் பவுலுனா உங்கள் தீத்துவை நீங்கள் தேடிக்கிட்டு போங்க. வேர் இஸ் யுவர் டைட்டஸ்? நீங்கள் பவுல்னா உங்கள் டைட்டஸ் எங்க? நீங்கள் டைட்டஸ்னால் உங்கள் பவுல் எங்க? அ டிவோட்டட் டிசைபிள். கர்த்தருக்காகனா செத்து கூட போவான். ஹல்லேலூயா. இஸ் வெரி ஆத்தென்டிக். உண்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக்கும் இந்த தீத்து. தீத்துவோட பேக்ரவுண்ட் சொல்லணும்னா இஸ் நான் ஜூவிஷ், யூதன் அல்ல. ஹல்லேலூயா. யூதன் அல்லாத இவனை எழுப்பி ஒரு கோவர்க்கர் ஆக்கி ஊழியத்தில் வச்சு பாஸ்டர் ஆக்கியிருக்காருன்னா எவ்வளோ பிரச்சனை பவுல் அப்போஸ்தலன் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. கல்ச்சுரல் ப்ராப்ளம். இவனை எப்படி பாஸ்ட் ஆகினீங்க? இவன் எப்படி டிசைபிள் ஆகுவான்? இவன் இன்னும் விருத்த சேதனம் பண்ணல. இவன் எப்படி? அவன்தான் லீடர், அவன்தான் ஓவர்சியர். எனக்கு தெரியும், என் பிள்ளைங்க இங்கே வந்து பாட்டு பாடும்போது, என் குழந்தைங்க இங்கே முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது, என் பிள்ளைங்க நின்று கர்த்தரை ஆராதனை பண்ணும்போது எனக்கு தெரியும், இதாண்டா என்னோட தீத்து. ஆண்டவர் என்னுடைய தீத்துக்களை எழுப்பி கொண்டிருக்காரு. எனக்கு தெரியும் என்னால் செய்ய முடியாத ஆயிரமான காரியங்களை, ஏன் 1000 கோடிக்கணக்கான காரியங்களை என் பிள்ளைகள் செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தீத்துவை பற்றி சொல்கிறார். ஆமென். நாங்கள்லாம் ஊழியம் பண்ணும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் கையில் ஸ்ட்ரிக்டாக மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அடுத்த தலைமுறை வரும்போது ஜாலியாகவும் இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் தலைமுறை வரும்போது ஜாலியாக மட்டும் தாங்கிறாங்க. அவங்கள ஜாலியாக வாசிக்க வைக்கிறாங்க. ஜாலியாக என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த மாதிரி பவுலுக்கும் தீத்துக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. அவனை அன்பாலே வளர்க்குறார். ஊழியக்காரனாய் இதே நாவிக்கு அமைதல் இல்லாதது. கிறிஸ்துக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பால் இஸ் டெல்லிங், இதுதான் மெயினுங்க. என்னங்க, இப்போ எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் வாசனை. லொக்கேஷன் மாற போகிறார். பால் இஸ் கோயிங் டு என்டர் யூரோப். இல்லை, நீங்கள் விமானத்தில் போகும்போது இப்பொழுது விமானமானது ஆசியா கண்டத்தை விட்டு ஐரோப்பாவுக்குள் போகிறது அப்படின்னு சொல்கிறது போல் இவரோட கப்பல் எங்கே போகுது? ஃபஸ்ட்டு டைம் இது மேசிடோனியாவுக்கு போனோன்னு தரிசனம் காண்கிறார். மக்கதோனியா மனிதனை யாரோ ஒருவன் வந்து, ஐயா எங்கள் ஊருக்கு வாங்கலை அப்படின்றது போல் ஒரு கனவு காண்கிறார். அங்கே போகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? அந்த இடத்துல தான் லீதியால் என்கிற அந்த ரத்தாம்பர வியாபாரியை பார்க்கிறார். பர்பிள் குட்ஸ் பண்ணுறவங்கள. அந்த பிலிப்பி பட்டணம், மேசிடோனியா ப்ராமினண்ட்டான ஒரு இடம். இனிமே மினிஸ்ட்ரி வேறு லெவலில் போக போகுது. பிலிப்பி, தெஸ்லோனிக்கா, பெரேயாலாம் போக போகிறாரு. இதெல்லாம் ஐரோப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்ம சபைக்கு ஒரு கிளை சபை ஐரோப்பாவில் தருவார்னு? அவ்வளோதானா? ஆமென். ரொம்ப சின்னதாக இருக்குது. ஹல்லேலூயா. பவுல் போனார்னா நாங்கள் போவோம். ஹல்லேலூயா. பவுல் நிறுவனார்னா நம்ம நிறுவுவோம். சாத்தான் ஐரோப்பாவில் நிறைய சபைகளை மூடுறதா கேள்விப்படுறோம். நீ மூடுறா, நாங்கள் வரோம் தரக்க. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அந்த பவுலின் அபிஷேகம் எனக்கு வேணும்னு மட்டும் கை கேளுங்க. அன்னைக்கு படாத பாடுபட்டு கையில் காசு இல்லாமல், பொருள் இல்லாமல், உடம்புல தெம்பு இல்லாமல், வயசான காலத்தில் கப்பலில் போய் சேருமான்னு தெரியாமல் போய் ஊழியத்தை ஸ்தாபிப்பார் என்றால் இன்றைக்கி நமக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்கார். அந்த ஐயா உயிராக இருந்தார்னா அவர் ஒருத்தரே எல்லா ஊழியமும் பண்ணுவார். அந்த ஐயா இன்றைக்கி உயிராக இல்லை, ஆனால் அவருடைய அபிஷேகம் இன்றைக்கு உயிராக இருக்குது. அவருடைய இதயம் இன்றைக்கு கொரிந்து சபைக்கு எழுதின மடல் மூலமாக இன்றைக்கு அதை எழுதினது பவுலேங்க. அவர் வேறு மொழியில் எழுதினார், இன்றைக்கி தமிழ் மொழியில், நம் தாய்மொழியில் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகம் முழுவதும் நம்ம தாய்மொழி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி பிஸ்னஸ்மேன் போயிருக்காங்க. நமக்கு முன்னாடி நம் தாய்மொழி பேசுகிற கலாச்சாரங்கள் இருக்குது. நம்மலாம் போனால் ஈஸி. பல பேரை கிறிஸ்துக்குள் வழிநடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கிறிஸ்துக்குள் எங்களை எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ளே, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துக்கு நற்கந்தமாக இருக்கிறோம். அந்த வேர்டு தான். ரட்சிக்கப்படுறவனும் சொல்கிறான் கிறிஸ்டியன்ஸு சூப்பருங்கன்னு, கெட்டு போகிறவனும் சொல்லிட்டு தான் சாகுறான் கிறிஸ்டியன்ஸு சூப்பருங்க. அதுதான் நீ. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவனுடைய நற்கந்தமாய் நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிறேன். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ்.
தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, கிறிஸ்துக்கென்று நற்கந்தமாய் எங்களை எழுப்புவீராக. கிறிஸ்துக்கென்று நற்கந்தமாய் நாங்கள் வாசம் வீச கர்த்தர் வழி செய்வீராக. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராக வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது, கர்த்தருடைய அன்பு இருக்கிறது, கர்த்தருடைய தயவு இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. எஸ், Jesus is the hope of all the nations. Jesus is the hope of all nations. இயேசுவே எல்லா தேசங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். Everyone needs compassion, love that's never failing. Let mercy fall on me. Everyone needs forgiveness, the kindness of a Savior, the hope of nations. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Take me as you find me, all my fears and failures. Fill my life again. Give my life to follow everything I believe in. Now I surrender. Savior, you can move the mountain. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save. Forever, author of salvation. He rose and conquered the grave. Jesus conquered the grave. எங்களை அதிகமாக நேசிக்கிறப்பா. இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில்ப்பா எங்களோட பேசினதுக்கு ஆசையோட நன்றியப்பா. இனிமேலும் ஆவியானவரை நீர் எங்களை மற்ற ஆசையோட வச்சுப்பிக்கிறோம். நான் மகிமை செலுத்துகிறோம். பொறுப்பேற்று ஆசீர்வாதம் நடத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்,
பவுல் இந்த முந்தைய வசனங்களை அவர் எவ்வளோ இருதயத்தில் கஷ்டப்படுகிறார், வியாகுலப்படுகிறார். இந்த கண்ணீரால் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஏனென்றால் அவருக்கு ஏதோ ஒரு சபையில் ஒரு அங்கத்தினருக்கு ஏற்பட்ட அவரால் செஞ்ச காயங்கள், அவரால் அவ்வளோ ஹர்ட் ஆனாலும் ஒரு அப்போஸ்தலன் இருதயம் அவனை திரும்பவும் மன்னித்து அவனுக்கு தேவனுடைய அன்பை காட்டி, கிறிஸ்துவின் அன்பை காட்டி, அவனோட அன்பை திரும்ப காண்பீங்கள் என்று இந்த நிருபத்தில் அவன் எழுதுகிறார். இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள், நம்முடைய சபையில் இருக்கிற செபழுக்கு தலைவர்கள் அநேக காரியங்கள் நமக்கு செய்திருக்கலாம். ஆனாலும் அது நமக்கு நன்மைக்காக தான் இருக்கான். ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அவர்கள் மேலே நம்ம அன்பு நிமித்தமாக தான் அந்த காரியத்தை செய்கிறார். ஒருவேளை நாம் இந்த நபரை போல கூட, ஒருவேளை நாம் ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாக கூட ஏதாவது நம்ம கசப்புகள் எதாவது இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம், அவர்கள் நம்ம வைத்த மிகவும் அன்பு தான் வைத்திருக்கிறார். எல்லாமே இதை சொல்லும்போது தாய் சபையில் ஒரு சாட்சியை சொன்னாங்க. நம்முடைய தாத்தா திருச்சபை 601 சபையில் ஒரு கப்புள்ஸ் கேம்ப் அன்றைக்கி வந்து டேட் அறிவிச்சு பண்ணாங்களாம். பண்ணும்போது அதோடைய அந்த குடும்பத்தின் தலைவர் வந்து சபையில் முழு நேரம் இருக்கிறதுக்கான மனைவி வந்து இல்லை. அந்த மனைவர் இந்தமாரி அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும்னு மனைவி சொன்னாங்க. இல்லை, இந்த டேட் என்னுடைய லீவ் டேட் ஆச்சு, இதில் எப்படி நீங்கள் திரும்ப என்னை கப்புள்ஸ் கேம்ப்லாம் கூப்பிட்றீங்க? நான் விடுதலை நான் லைஃப்பில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த நேரத்தில் ஒரு மீட்டிங்லாம் என்னை கூப்பிட்ருக்கலாம், என்னை கூப்பிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து நம்முடைய தாய் சபை பாஸ்டர் கொஞ்சம் சோயாக்கம் சீமுக போனாங்களாம். அவங்க கூப்பிட்டு அந்த நபரை பேசுனாங்களாம், ஏம்மா உனக்கு இந்த நாள் லீவுன்னு எனக்கு தெரியும், இந்த நாள் உனக்கு லீவுன்னு சொல்கிறதால தான் நீயும் இதில் பங்கேற்று கொண்டு தான் இந்த நாளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன் நீ நன்மை பெறணும் இந்த கப்புள்ஸ் கேம்பில், நீ இந்த நபரை நீ ஒரு வேலை இருந்தால் சமயத்தில் வர முடியாது, அதனால தான் இந்த டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண சொன்னபோது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த ஆவிக்குரிய தலைவர் அன்பை புரிஞ்சு கொண்டாங்களா. ஐயோ, நம்ம மேலே இவ்வளோ கன்சர்னாக இருந்து நம்ம இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, அப்போ நம்மளும் இதை கலந்து கொண்டு தானே ஒரு சொல்லிட்டு திரும்ப அவங்க வரேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டாங்களாமே. அதுபோல் நம்ம ஆவிக்குரிய தலைவர்கள் அநேக காரியங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம், அநேக காரியங்கள் நமக்கு அது நம்ம கஷ்டப்பாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு அப்போஸ்தலன் இருதயம் அது நம்ம மேல் அன்பு வைக்கிறதால தான் நம்மளுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறாங்க. எனக்கு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு அப்படியே ஆண்டவரை விட்டு கொடுப்போம். நம்மளுக்கு இருதயத்தில் கசப்புகள், வைராக்கியங்கள் ஏதாவது இருந்தாலும் ஆண்டவர் கிறிஸ்துவின் நிமித்தம் அவங்கள அன்பினால தான் இதை செஞ்சுருக்காங்க, அதை நம்ம புரிந்து கொள்ளலாமா? ஒரு அப்போஸ்தலன் தன்னுடைய சீஷர் எவ்வளவா நேசிக்கிறார்கள், ஒவ்வொரு அப்போஸ்தலன் ஒரு விசுவாசி எந்த அளவா நேசிக்கிறார்கள். அவருடைய மைய நோக்கமே நம்ம மேலத்தவன் அன்பு தான். நம்மை இன்னும் மேலே வர வைக்கணும் தான் ஏதோ காரியத்தை செய்கிறாங்க. இன்னும் நம்ம கர்த்தருக்குள் ஸ்திரப்பட வேண்டும் தான் அநேக காரியங்களை செய்து கொள்கிறாங்க. இன்னும் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவை அடிவன் தான் இத்தனை காரியங்கள் சொல்லுகிறாங்க. இன்னைக்கு அந்த அன்பை புரிஞ்சு கொண்டு ஆண்டவர் இடத்துல அப்படியே நம்ம அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் ஏசப்பா, சாரிப்பா, இந்த அன்பை நான் புரிந்து கொண்டாமல் இருந்துட்டாப்பா, இந்த அன்பை நான் புரிந்து கொண்டாமல் ஆண்டவர் அப்படியே சாரி கேட்டு அப்படியே நம்ம ஒப்புருவாளாமா. இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். விசுவாச செயல் செய்ய போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய தலைவர் நம்முடைய பாஸ்டர் நம்ம முன்பாக நிற்க போகிறாங்க. அவடத்தில் நம்ம ஒவ்வொருத்தராக வந்து ஒருவேளை நம்மளுக்கு அவங்க சொன்ன காரியங்கள் இருதயத்தில் ஒரு பாரமாக வந்திருக்கலாம், ஒரு கஷ்டமாக வந்திருக்கலாம். ஒன்று சொல்ல போகிறோம், அவங்கள பார்த்து நம்ம சாரி சொல்ல போகிறோம். ஆவிக்குரியல் தகவல் நம்மளை பார்த்து சொல்ல போகிறாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல போகிறாங்க. ஆமென். இது என்னென்னா நமக்கு அந்த தீமோத்தேயுக்கும் டைட்டஸுக்கும் எவ்வளோ ஒரு அன்பு இருந்த ஒரு இதுக்காருக்கும் எவ்வளோ காரியங்கள் இருந்தால் நமக்கு அனுப்புகிறோம். இது நம்ம ஆவிக்குரியத்தில் செய்யும்போது நமக்கும் அந்த இறையில் இருக்கிற கசப்புகள் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பு நம்மளத்தில் மையமாக மாறப்போகுது. இது விசுவாச செயல் நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யலாமா? நம்ம அவங்களாண்ட வந்து நம்மளத்தில் எந்த விதமான கசப்புகள் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவராங்க வந்து அவங்களாண்ட வந்து ஜஸ்ட்டு சாரிப்பா,
சாரியமாக நம்ம சொல்ல போகிறோம். அவர்கள் பரவாயில்ல மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவங்க சொல்ல போகிறாங்க. இதை செய்யும்போது கர்த்தர் நம்மளை இன்னும் கிறிஸ்துவின் அன்பை நம்ம சபையில் ஊற்ற போகிறார். ஆமென். நம்ம ஒருவராக நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் சன்னிதானத்திலிருந்து மன்னிப்போம். ஆமென். நம் கிறிஸ்து சகல அன்பை நேசிக்கிறார். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு நம்ம நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவின் அன்பை நாம் காட்டுவோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் காட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.